வணக்கம். தமிழ் வைத்தியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில ஒரு சம் நீட் அண்ட் ஜே டைப். கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். when a hydrocarbon A undergoes combustion in the presence of air, it requires 9.5 equivalent of oxygen and produce 3 equivalent of water. What is the molecular formula of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிற அதான் ரியாக்டன்ட், அதோடைய ஃபார்முலா வேணும். அவங்க ஏங்கிற ஏதோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டாங்க, அதை ஆக்சிஜனை சப்ளை பண்ணி என்ன செய்யணும், நம்ம கம்பஷன் பண்றோம். அப்ப அது உனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா 9.5 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பயுமே ஒரு ஹைட்ரோ கார்பன் அதை கம்பஷன் பண்ணும் அப்படின்னா அது கார்பன் டை ஆக்சைடையும் H2O மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இங்க 3 ஈக்குவலண்ட் ஆஃப் வாட்டர் கிடைக்குது அப்படின்னா இந்த H2Oங்கிறது 3 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன். இதுல என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது சாதாரண ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு தான் உனக்கு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம ஒரு பேஸ் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிருக்கணும். என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா CXHY பிளஸ் X plus Y by 4 times of O2 giving rise to X times of carbon dioxide plus Y by 2 times of H2O. இது ஹைட்ரோ கார்பன்ல கம்பஷன் ப்ராசஸ்க்கு நம்ம இதை என்ன செஞ்சிருப்போம், பயன்படுத்தியிருப்போம். புரியுதுங்களா? கம்பஷன் ப்ராசஸ்ல நம்ம இதை அழகா பயன்படுத்தியிருப்போம். அதுலதான் நம்ம இங்க என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா கிளியரா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொடுத்திருக்கிற டேட்டாவை இதோட ஈக்குவல் பண்ணி அதோடைய அந்த அன்னோன் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிடலாம், அதாவது அதோடைய கோஎஃபிஷியன்ட்டை. இப்ப இங்க பாருங்களேன், இந்த X plus Y by 4 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஆக்சிஜனுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கு. அப்ப நான் தனியா எடுத்து எழுதுறேன். X plus Y by 4 is equal to 9.5 எடுத்து எழுதலாமா? அடுத்து பாருங்க, Y by 2ங்கிறது 3 moles of H2, இதெல்லாம் known தானே, அதனால அதை மட்டும் எடுத்து எழுதுறேன். அப்போ Y by 2 is equal to 3 எடுத்து எழுதியாச்சா? இப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம Y கண்டுபிடிக்கலாமா? Y is equal to 3 into 2 that is 6. அப்போ ஒய்யோட மதிப்பு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Y is equal to 6 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப எக்ஸோட வேல்யூ அப்படி இந்த ஒய்ய மதிப்பு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா X plus 6 by 4 is equal to 9.5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இது 1.5 கிடைக்குமா? அப்ப X is equal to 9.5 minus 1.5 is equal to இதை 1.5 போயிடுச்சுன்னா 8 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப X and Y அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, C8H6. C8H6. So fourth is here.